எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னொரு நாள், இன்னும் 2 மேட்ச், இன்னும் 2 ப்ளூ ஷர்ட் வின்ஸ். அதை பற்றின வீடியோ தான் இது. ஒரே வீடியோ 2 ரிவ்யூஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா மேட்ச் பார்ப்போம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து நம்மளை பேட்டிங்க்கு அலோவ் பண்ணாங்க. பேட்டிங்க்கு அலோவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓவரில் வந்து அந்த கேட்ச் அவங்க கிளைம் பண்ணது, ராங் கேட்சை கிளைம் பண்ணது ஷோஸ் தேர் ஆட்டிடியூட். அப்புறமா ஒரு 4ஓட ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சது. 2வது ஓவரில் கோலி அவுட் ஆக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், இதுதான் தோணுச்சு. திருப்பி நம்ம கதை ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட்டுக்கு எந்த மனுஷன் தேவையோ அந்த மனுஷனை கடவுள் வந்து படைச்சிருப்பாரு, அந்த மனுஷன் கரெக்டாக வருவான் அப்படின்ட்டு ஒரு சேயிங் இருக்கு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். அதுபடி தான் நேற்று ரோஹித் சர்மா வந்தார். இது அவருக்கு முதல் இன்னிங்ஸ் கிடையாது. இருந்தாலும் அவர் ஆடின விதத்தை பார்க்கும்போது ஒரு சைடு ரோஹித் சர்மா ஆடிக்கிட்டே இருக்காரு, மற்ற சைடு எல்லா பேட்ஸ்மேனும் சேர்ந்து ஆடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டீமோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அவர் ஸ்கோர் பண்ண அந்த 90+ ரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஜெம் கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் இன் தி கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இல்லை எகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவங்களோட அந்த சாண்ட்ஸ்டோம் சச்சினோட இன்னிங்ஸ் ஆகட்டும், இல்லை 175 அகெயின் பை சச்சினோட இன்னிங்ஸ் ஆகட்டும், அதுக்கு அந்த வரிசையில் நேற்று ரோஹித் சர்மா ஆன இன்னிங்ஸையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பேட்டர்ஸ் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. நேற்று ரிஷப் பண்டோட குவிக் 15, அவரோட டிமாண்டிங் அப்படி இருந்தது, ஃபீல்டோட என்வரான்மெண்ட் டிமாண்ட் அப்படி இருந்தது. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், அவங்க எதுக்கு டீமில் இருக்காங்க பேட்டிங் லைனப்பில் அப்படிங்கிறத நேற்று காமிச்சாங்க. பேட்டிங் வந்து ஓவரால் நல்லா இருந்தது நம்மளோட பேட்டிங் லைனப். ஜடேஜா கூட ஒரு 6 அடிச்சிருந்தாரு. ஃப்ளிக் ஷாட்டு தான் அது, 6 கிடச்சிது. இருந்தாலும் நல்ல 6 அது. இது வந்து பேட்டிங் ஒரு யூனிட்டாக நம்ம சொல்லலாம். பவுலிங்கில் பார்க்கும்போது அவங்க இதில் நம்ம வந்து மிச்சல் ஸ்டார்க் பாலில் 29 ரன் அடிச்சிருந்தார் ஹிட்மேன். அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி டிராவிஸ் ஹெட் வந்து நம்ம பும்ரா பாலில் ஒரே ஓவரில் 3 பவுண்டரி அடிச்சிருந்தாரு. எனக்கு என்னமோ ஹெட் இருக்க வரைக்கும் நமக்கு ஹெட் பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு, ஒரு புல்லட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்காம நின்னுக்கிட்டு. ஆனால் அதை ஒரு கேட்ச் பிடிச்சார் பாருங்க, மிச்சல் மார்ஷோட கேட்ச், அக்ஷர் பட்டேல். எனக்கு மும்பை இந்தியன்ஸு சிஎஸ்கே மேட்ச்சில் கரண் பொல்லாடு வந்து ஒரு 6 புல் பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸ்க்காக ப்ளே பண்ணும்போது சிஎஸ்கேவோட ஒரு 6 புல் பண்ணுவார். அது முடிக்க சிஎஸ்கே சைடு இந்த மேட்ச்சு கம்ப்ளீட்டாக வந்து மும்பை இந்தியன்ஸ் சைடு போகும், மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நேற்று அக்ஷர் பட்டேல் பிடிச்ச அந்த பிளைண்டர் கேட்சில் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லாவே பண்ணாங்க. குல்தீப் யாதவ் இவர் வந்து ஒரு அன்சங் ஹீரோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா இவருக்கு கிடைக்க வேண்டிய பவுலராக இவருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் வந்து தரவே மாட்டேங்கிறோம். இஸ் ஃபண்டாஸ்டிக் ஆர் ஃபேபுலஸ் ஸ்பின் பவுலர் இன் அவர் ஸ்குவாட் ஆர் இன் அவர் கண்ட்ரி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி ஃபேபுலஸ் ஸ்பின் பவுலர் அவர் கண்ட்ரி எவர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் குல்தீப் யாதவை. ஃபீல்டிங்கில் நான் இன்னமும் சொல்கிறேன், எனக்கு வந்து நம்ம எஃபிஷியன்சி, நம்ம எபிலிட்டி வந்து இன்னமும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இல்லைனா இந்த ஃபீல்டிங் செட்டப் வச்சுக்கிட்டு நம்ம டைட்டில் வின் பண்ணுறதுங்கிறது ட்ரீமில் மட்டும்தான் இருக்கும், இல்லை ஃபேண்டசி லீக்ஸில் மட்டும்தான் முடியும், இல்லை ஃபேண்டசி மேட்சஸ், 1 மேன் ஷோ, இல்லை ஒரு 2 பேர் சேர்ந்து ஷோ பண்ணுறது, அது மாதிரி இதில் தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும். இது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பற்றினது. இன்னொரு ப்ளூ ஷர்ட், இன்னொரு க்ரீன் ஷர்ட் அடித்தாங்க. இப்போ தான் முடிஞ்சது. ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை பீட் பண்ணாங்க. பங்களாதேஷ்க்கு வந்து இந்த மேட்ச் வந்து 12வது ஓவர் ஃபஸ்ட்டு பால் அவங்க வின் பண்ணியிருந்தா அவங்க செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் செமிஸ் குவாலிஃபை ஆவாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட இந்த மென்டல் பவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானில் தே ஆர் யூஸிங் 7 to 8 பவுலர்ஸ் ஃப்ரம் தேர் பிளேயிங் 11. அது வந்து அஸ் அ கேப்டன் ரஷித் கானுக்கு நல்ல ரிசோர்ஸ் கிடைக்குது, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிடைக்குது. ஹீ ஹிம்செல்ஃப் confront and complete his 4 hours of quota immediately. அது மாதிரி ஒரு ஃபீல்டிங் கேப்டனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இவங்களோட ஃபார்ம், இவங்களோட பவுலிங் ஃபார்ம், ஆப்கானிஸ்தானோட பவுலிங் ஃபார்ம் பார்த்தா இந்த டைட்டில் இவங்க வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது
ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.